மாணவ செல்வங்களே, வழிகாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய சிகரம் வழிகாட்டல் மற்றும் பயிற்சி மையத்தின் சார்பாக வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே சிகரம் மையத்தினுடைய டீன் காட்வின் சினு மற்றும் நான் இணைந்து இந்திய அளவிலே தமிழக அளவிலே நடைபெறக்கூடிய போட்டித் தேர்வுகள் பற்றிய தொடர் வீடியோவை தயார் செய்கின்றோம். இன்றைக்கு இந்திய அளவிலே நடைபெறக்கூடிய சிவில் சர்வீசஸ் தேர்வு பற்றி உங்களோடு நாங்கள் 2 பேரும் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். முதல்ல சிகரம் பற்றி ஒரு சின்ன அறிமுகம். சிகரம் வழிகாட்டல் மற்றும் பயிற்சி மையம் குமரி மாவட்டம் முளகுமூடு என்கிற இடத்தை மையமாக கொண்டு செயல்படுகிறது. நம்முடைய மாணவ செல்வங்கள், குறிப்பாக இளைஞர்கள், நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும், கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் சிறந்து விளங்க வேண்டும், சமூக அக்கறை கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்கிற நோக்கோடு இந்த மையம் செயல்படுகிறது. குறிப்பாக டு மோட்டிவேட், இளைஞர்களிடம் தன்னம்பிக்கையையும் தன்னுந்துதலையும் ஊட்டுகின்ற பணியையும், இளைஞர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக வடிவமைத்துக் கொள்ள தேவையான அனைத்து வாழ்க்கை மற்றும் உயர்கல்வி தேர்வுகள் சார்ந்த தகவல்களையும், இன்னும் சிறப்பாக அவர்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு சிறந்த வழிகாட்டலையும் இந்த மையம் வழங்கி வருகிறது. இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் சிகரம் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் அதனுடைய முதல் பகுதியாகிய சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் பற்றி உங்களோடு பேச போகிறோம். சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் பொதுவாக நம்ம ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் தேர்வு எக்ஸாமினேஷன் என்று சொல்லுவோம். இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பற்றி சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்களோடு சிலரை அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன். முதல்ல இந்த ஸ்கிரீன்ல நீங்க பார்க்குறீங்க, ஒரு கிரேட் அச்சீவர் நந்தகுமார் ஐஆர்எஸ். இவர் சென்னையை சேர்ந்தவர், ஒரு அரசு பள்ளியில் படித்தவர். 7ஆம் வகுப்பு முடித்த பிறகு சைல்ட் லேபரா ட்ராப் அவுட் ஆயிட்டார். அதுக்கு பிறகு அவர் தொடர்ந்து பள்ளிக்கு செல்லவே இல்லை. மட்டுமல்ல, அவர் டிஸ்லெக்சியா, கற்றல் குறைபாடு உடையவர். ஆனால் இன்றைக்கு தன்னுடைய கற்றல் குறைபாடோடும் வந்த தடைகளோடும் போராடி அகில இந்திய அளவிலே நடைபெறக்கூடிய சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதி பல தடவை முயற்சி எடுத்து, தொடர் முயற்சி எடுத்து வெற்றி பெற்று இன்றைக்கு அரசினுடைய உயர் அதிகாரியாக இன்றைக்கு பணியாற்றி வருகிறார்கள். 2வது நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறது, இந்த ஸ்கிரீன்ல பார்க்குறீங்க, பெனோ சாஃபான் ஐஎஃப்எஸ். பிறக்கும் போதே முழு 100% விஷுவலி சேலஞ்ச், பார்வை குறைபாடு உடையவர்கள். ஆனால் பள்ளியில் படிக்கும் போதே, குறிப்பாக 11th and 12th படிக்கும் போதே, நான் ஒரு சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிற கனவை முன்வைத்து, ஆம்பிஷனை முன்வைத்து, தொடர்ந்து வந்த தடைகள் அத்தனையும் எதிர்கொண்டு முயற்சி செய்தார்கள். இன்றைக்கு இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்ல ஒரு உயர் அதிகாரியாக பணியாற்றுகிறார்கள். இன்னும் இந்த ஸ்கிரீன்ல நீங்க பார்க்குறீங்க, அபிநயா ஐஏஎஸ். இவங்க ஒரு சாதாரண குடும்பத்தில், அதுவும் ஒரு கிராமத்தில் விவசாயம் செய்யக்கூடிய குடும்பத்தில் பிறந்தவர்கள். சிறு பருவத்திலேயே அரசு உயர் அதிகாரி ஆகணும் அப்படின்ட்டு கனவை முன்வைத்து அதற்கான உரிய தயாரிப்பை செய்தார்கள். இன்றைக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஸ்கிரீன்ல பார்க்குறீங்க, மீண்டும் வீரபாண்டியன் ஐஏஎஸ். இவர் மதுரையை சேர்ந்தவர், சாதாரண அரசு பள்ளியில் படித்தவர், மிக ஏழ்மையான ஒரு குடும்ப பின்னணியை கொண்டவர் தான். இவர் 11th and 12th படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கு போயிட்டு மாலை நேரங்களில் ஒரு புரோட்டா கடையில் புரோட்டா மாஸ்டரா வேலை பார்த்தவர். அப்படி அவர் வேலை பார்த்தா தான் குடும்ப வாழ்க்கையை நடத்த முடியும் அப்படிங்கிற நிலையில இருந்தவர். ஆனால் 12th பிறகு ஐஏஎஸ் அதிகாரி ஆகணும் அப்படிங்கிற கனவோட தொடர்ந்து படித்தாரு, முயற்சி எடுத்தாரு. அதுக்கான வழிமுறைகளை எல்லாம் கற்று தேர்ந்து இன்றைக்கு ஆந்திர மாநிலத்தில் அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கிறார். இந்த ஸ்கிரீன்ல பார்க்குறீங்க, டாக்டர் சைலேந்திர பாபு ஐபிஎஸ், டிஜிபி ஆஃப் தமிழ்நாடு, தமிழக காவல்துறையின் தலைவர். சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் தான். இவரும் அரசு பள்ளியில் படித்தவர் தான். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மிக உயர்ந்த காவல்துறையினுடைய மிக உயர்ந்த
உன்னதமான பொறுப்பு என்று சொல்லக்கூடிய காவல்துறையினுடைய தலைவராக உயர்ந்திருக்கிறார். நம்மால் திட்டமிட்டு படித்தால், திட்டமிட்டு முயற்சி எடுத்தால் சாதிக்க முடியும், வெற்றி பெற முடியும். அதிலும் குறிப்பாக IAS, IPS, IFS தேர்வுல நாம் தெளிவான இலக்கை முன்வைத்து திட்டமிட்டு கடினமாக உழைத்தோம் என்றால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்பதற்கு இவர்கள் எல்லாம் சான்றாக இருக்கின்றார்கள். இப்போ IAS, IPS, IFS சிவில் சர்வீஸ் தேர்வு அப்படின்னா அது நடத்துறது யாரு? மத்திய தேர்வாணையம், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்துகிறது. இந்த சிவில் சர்வீஸ் ஆபீசர்ஸ் அவங்க யாரு? அதை கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். அவங்களுடைய பணி என்ன, அவங்களுடைய முக்கியத்துவம் என்ன, அவங்களுடைய சிறப்பு என்ன? சொல்ல போனா இந்தியாவினுடைய இயக்கம் அல்லது இந்தியா இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு அடிப்படையாக இருக்கிறது வந்து இந்த பேக் போன் ஆஃப் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்திய நிர்வாகத்தினுடைய முதுகெலும்பு அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சிவில் சர்வீசஸ் ஆபீசர்ஸ் தான். அவங்க தான் அரசினுடைய கொள்கைகளை வகுப்பதிலும் அதை நடைமுறைப்படுத்துவதிலும் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றார்கள். So they are the policy makers, are supporting for the policy making and also implementing all the executive decisions. மிக சிறப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு அரசினுடைய, அது ஒன்றிய அரசாக இருக்கலாம் அல்லது மாநில அரசாக இருக்கலாம், அதனுடைய செயல்பாட்டு கரம், செயல்படும் கரம், ஆக்ஷன் ஆர்ம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து இந்த IAS, IPS, IFS என்று சொல்லப்படுகிற அந்த 24 துறை சார்ந்த அதிகாரிகள் தான். அவங்க தான் மத்திய அளவிலும் மாநில அளவிலும் அனைத்து நிர்வாக பொறுப்புகளையும் கொண்டு செல்கிறார்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஃபாரின் சர்வீஸ், அயல் உறவுத்துறை, அதில் பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகளில் அவர்கள் தான் அம்பாசிடர்ஸாக பணியாற்றுகின்றார்கள். நாடுகளுக்கு இடையே உறவை ஏற்படுத்துவதற்கு முயற்சி எடுக்கின்றார்கள். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல எடுத்தீங்கன்னா அவங்க தான் இந்த நிதி நிர்வாகத்தை கொண்டு போறதுக்கு மிக சிறப்பாக பணியாற்றுகின்றார்கள். சட்டம் ஒழுங்குத்துறை எடுத்துட்டீங்கன்னா இந்த காவல்துறை அதிகாரிகளாக அவர்கள் அர்ப்பணத்தோடு பணியாற்றுகின்றார்கள். அதுபோல இன்றைக்கு உலக அளவில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பல்வேறு அமைப்புகளில் நம்முடைய பிரதிநிதிகளாக பணியாற்றுகின்றார்கள். இன்னும் அரசினுடைய பொதுத்துறை நிறுவனங்களில், வங்கிகளில், நிதி நிர்வாக நிறுவனங்களில் அவர்கள் வந்து தலைவராக அல்லது மேனேஜிங் டைரக்டராக அல்லது அசிஸ்டன்ட் டைரக்டராக இப்படின்ட்டு மேலாண்மை செய்கின்ற பல பணிகளை செய்கின்றார்கள். மட்டுமல்ல, அரசனுடைய குறிப்பாக மத்திய மாநில அரசுகளுடைய பல்வேறு துறைகளில் அவர்கள் தான் செக்ரட்டரிஸ், அப்புறம் இன்னும் உயர் அதிகாரிகளாக செயல்படுகிறார்கள். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த IAS, IPS, IFS ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are policy makers, they do lot of field study, they draft the plan, they propose various schemes and implement that schemes, they do lot of development works and also they maintain the law and order. ஸோ அவங்க மிக முக்கியமான பணியை இந்த நாட்டில், இந்த சமூகத்தில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அவர்களுடைய பணி என்பது இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் இந்த மனித சமுதாயத்தின் வளர்ச்சிக்கும் ரொம்ப மிக தேவையான பணியை செய்கின்றவர்கள் அவர்கள். வணக்கம் நண்பர்களே. இந்த பார்ட்டில், இந்த வீடியோவினுடைய வரக்கூடிய பார்ட்டில் நம்ம இந்த சிவில் சர்வீஸ் அப்படின்னா என்ன, இதற்கு எப்படி தயாரிப்பது, இதனுடைய சிலபஸ் என்ன அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸை வந்து பார்க்க போகிறோம். அப்போது சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறது நம்ம காமனாக கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து ஒரு 24 சர்வீசஸ்க்கு நடத்தப்படக்கூடிய ஒரே தேர்வு தான் இந்த சிவில் சர்வீஸ் தேர்வு. இதை நடத்துவது வந்து மத்திய அரசினுடைய தேர்வாணையம் UPSC. இதில் 2 சர்வீசஸ், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் அப்புறம் இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இது ரெண்டுமே ஆல் இண்டியா சர்வீசஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் சர்வீசஸ் குரூப் A அப்படின்னு சொல்லி சில சர்வீசஸை சொல்கிறாங்க. ஸோ அது இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இந்தியன் PNT அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீஸ், இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில சர்வீசஸ் வந்து சென்ட்ரல் சர்வீசஸ் குரூப் A அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துருக்கக்கூடிய இந்த சர்வீசஸ் எல்லாமே குரூப் A தான். இதுவும் சென்ட்ரல் சர்வீசஸ் குரூப் A அப்படிங்கிற கேட்டகரியில் வரக்கூடிய சர்வீசஸ். அதுக்கு பிறகு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சர்வீசஸ் வந்து எல்லாமே சென்ட்ரல் சர்வீசஸ் குரூப் B. பெரும்பாலும் இது வந்து நம்முடைய யூனியன் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய போலீஸ் சர்வீஸ் மற்றும் சிவில் சர்வீஸ் பணிகளுக்கான போஸ்ட் இது. இப்போ
இந்த தேர்வு எத்தனை நிலைகளை கொண்டது, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த எக்ஸாம் பேட்டர்ன் வந்து 3 ஸ்டேஜஸ் கொண்டது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம், முதல் நிலை தேர்வு. அதற்கு பிறகு முதன்மை தேர்வு அப்படின்னு சொல்றாங்க. மூணாவதாக பர்சனாலிட்டி டெஸ்ட் அல்லது நேர்முக தேர்வு. இந்த 3 தேர்வுகளையும் கடந்து வந்தாதான் இந்த முதன்மை தேர்வு பிளஸ் இன்டர்வியூ நேர்முக தேர்வு இந்த ரெண்டுலையும் கிடைக்கிற மதிப்பெண் அடிப்படையில் ஒரு ரேங்க் லிஸ்ட்டை யூபிஎஸ்சி பப்ளிஷ் பண்ணும். ஸோ இப்போ ப்ரிலிமினரி தேர்வு எப்படி நடக்குது, அதுக்கு பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ப்ரிலிமினரி தேர்வில் 2 தாள்கள் இருக்கு. இந்த 2 தாள்களுக்கான தேர்வுமே ஒரே நாளில் நடக்கும். காலையில் ஒரு தேர்வு, மதியத்துக்கு பிறகு ஒரு தேர்வு அப்படின்னு ஒரே நாளில் இந்த தேர்வை நடத்தி முடிச்சிருவாங்க. ஸோ இப்போ பேப்பர் 1, அதாவது இப்போதைக்கு இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த பேப்பர் 1 வந்து 2 மணி நேரம் நடக்குது, 200 மதிப்பெண்களுக்கு நடக்குது. அப்போ இந்த பேப்பர் 1ல் எடுக்கக்கூடிய மதிப்பெண்களை வச்சுதான் அடுத்த லெவலுக்கான, அதாவது மெயின் தேர்வுக்கான தேர்வுகளை வந்து தேர்வு செய்யறாங்க. அப்போ இதுல எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் தான் முக்கியமானது. அடுத்தது வந்து பேப்பர் 2. ஸோ இந்த தேர்வை வந்து CSAT அப்படின்னு சொல்றாங்க, ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து நம்ம குவாலிஃபையிங் மார்க் எடுத்தா போதுமானது. ஸோ நம்ம பாஸ் ஆனால் போதுமானது. ஒரு 33% மதிப்பெண்கள் எடுத்துட்டாலே ஸோ நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போயிடலாம். ஸோ அப்போது பேப்பர் 1 தான் இப்போ வந்து ரொம்ப முக்கியமானது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும், இப்போ முதல்ல தயாரிக்கக்கூடிய தேர்வர்கள் வந்து அதிக கவனம் செலுத்த வேண்டியது வந்து இந்த பேப்பருக்கு தான். இப்போ இதனுடைய சிலபஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லலாம். ஸோ இதில் வந்து வரலாறு சார்ந்த, ஸோ அதாவது ஹிஸ்ட்ரி இருக்குது, குறிப்பாக இந்திய வரலாறு, இந்திய சுதந்திர இயக்கத்தினுடைய வரலாறு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய மற்றும் உலகத்தினுடைய புவியியல், இந்தியன் அண்ட் வேர்ல்டு ஜியாகிரபி, அப்புறம் இந்திய அரசியல் இந்த சென்ஸ் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம், நம்முடைய அரசு நிர்வாக அமைப்பு, பஞ்சாயத்து ராஜ் போன்ற ஒட்டுமொத்த விஷயங்களும் அதில் உள்ளடங்கி இருக்குது. அப்புறம் பொருளாதார வளர்ச்சி சார்ந்த கொள்கைகள், ஸோ அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே, அது குறிப்பாக அரசினுடைய ஸ்கீம்ஸ் எல்லாம் பற்றின கேள்விகள் எல்லாம் வரும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஜெனரல் சயின்ஸ், அறிவியல் சார்ந்த கேள்விகள் நிறைய இருக்கும். அதற்கு பிறகு சூழலியல், பல்லுயிர் பெருக்கம், இப்போ இருக்கக்கூடிய நம்ம எதிர்நோக்கிட்டு இருக்கக்கூடிய அல்லது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்ச் சார்ந்த விஷயங்களும் வந்து அது சார்ந்த கேள்விகளும் இதில் நிறைய இருக்கும். அப்போ இதனுடைய டியூரேஷன் வந்து 2 மணி நேரம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே இந்த சிலபஸ் ரிலேட்டடான கரண்ட் ஈவெண்ட்ஸ், நடப்பு நிகழ்வுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு சிலபஸ். இது ஆக்சுவலாக நீங்கள் யூபிஎஸ்சி வெப்சைட் போனீங்கன்னா இந்த சிலபஸை வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்தது நம்ம பேப்பர் 2 பார்க்கும்போது இதுக்கு டியூரேஷன் இதுவும் 2 மணி நேரம் தான். இது வந்து ஜஸ்ட் தகுதி அடைஞ்சா போதும், நம்ம தகுதி அடைவதற்கான அந்த மதிப்பெண்கள் 33% மதிப்பெண்கள் வாங்கினா போதும். ஸோ அதனால குவாலிஃபையிங் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேப்பர் 2 இஸ் ஆஃப் குவாலிஃபையிங் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து காம்ப்ரஹென்ஷன், ஆங்கில அறிவை, அடிப்படையான ஆங்கில அறிவு ஒரு பத்தியை கொடுத்து அதை வந்து நம்ம வாசித்து அதுலேருந்து வரக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம பதில் அளிக்க நமக்கு தெரியுதா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அதுதான் காம்ப்ரஹென்ஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸை செக் பண்ணுவாங்க. அப்புறம் ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் அனலிட்டிக்கல் எபிலிட்டி. அப்புறம் வந்து நம்ம வந்து ஜெனரல் மென்டல் எபிலிட்டி அண்ட் பேசிக் நியூமரசி, நமக்கு வந்து அடிப்படை கணிதம் தெரியுதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுவாங்க. ப்ளஸ் டேட்டா இன்டர்பிரேஷன். ஸோ இது சார்ந்த கேள்விகள் இருக்கும். ஓரளவுக்கு உங்களுக்கு கணித அறிவு ப்ளஸ் ப்ராக்டிஸ் இருந்தாலே இந்த தேர்வை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த தாளை வந்து நம்ம ஈஸியாக குவாலிஃபை ஆகலாம் இந்த தாளில். அடுத்ததாக நம்ம இதில் ஜெயிச்சிட்டோம், இந்த ப்ரிலிமினரி தேர்வில் வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னா அடுத்தது மெயின் தேர்வு. இந்த மெயின் தேர்வு மொத்தமாக 9 தாள்களை கொண்டது. ஸோ இதில் 2 தாள்கள் வந்து குவாலிஃபையிங் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்று வந்து பேப்பர் A, இன்னொன்று வந்து பேப்பர் B. இது ரெண்டுக்கும் 300 மதிப்பெண்கள். இதுவும் வந்து நம்ம பாஸ் ஆகிட்டா போதும், தகுதி அடைஞ்சிட்டா போதும். இப்போ பேப்பர் A வந்து ஏதாவது ஒரு இந்திய மொழி, அதாவது 8வது அட்டவணையில் 22 மொழிகள் இருக்குது. அந்த மொழிகளில் ஏதாவது ஒரு மொழியை நம்ம தேர்ந்தெடுத்து தேர்வு எழுதணும். அடிப்படையான அந்த மொழியில் அடிப்படையான அறிவை வந்து சோதிப்பாங்க. இந்த கேள்விகள் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது பேப்பர் A. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் B. இது வந்து ஆங்கில அறிவு அடிப்படையில் வந்து ஒரு குடிமைப்பணி, ஒரு சிவில் சர்வெண்ட் போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஆங்கில அறிவு இருக்குதா அப்படின்னு சோதிக்கக்கூடிய ஒரு தேர்வு அது. ஸோ இது ரெண்டுலேயும் வந்து நீங்கள் தகுதி அடைஞ்சிட்டா போதும். அடுத்தது வந்து ஒரு 7 தாள்கள் இருக்குது. இந்த 7 தாள்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் தான் அடுத்த கட்டம், அதாவது நேர்முக தேர்வுக்கு போகிறத வந்து முடிவு செய்யும். ஸோ குறிப்பாக இதில் பேப்பர் 1 அப்படிங்கிறது வந்து எஸ்ஏ, கட்டுரை.
ஸோ அது 250 மதிப்பெண்களுக்கு இருக்குது. ஸோ சில நேரங்களில் வந்து ஒரு கட்டுரை இல்லைன்னா 2 கட்டுரை இல்லைன்னா 3 கட்டுரை அப்படின்னு அந்த ஒரு வருடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். ஸோ கட்டுரைகள் ஒரு தலைப்பில் வந்து நம்ம கட்டுரை எழுத வேண்டியிருக்கும், இல்லை 2 அல்லது 3 தலைப்புகளில் நம்ம கட்டுரை எழுத வேண்டியிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4, அப்புறம் பேப்பர் 5. இது 4மே வந்து பொது அறிவு தாள்கள். ஒவ்வொரு தாள்களுக்கும் ஏற்றவாறு சிலபஸ் இருக்கு. இப்போ ஜெனரல் ஸ்டடீஸ் 1 பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் வந்து இந்தியன் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர், ஸோ இந்தியாவுடைய கலாச்சாரம் சார்ந்து, வரலாறு சார்ந்து, புவியியல் சார்ந்த ஒட்டுமொத்தமான சிலபஸையும் அதில் வச்சுருக்காங்க அந்த பேப்பர் 2ல். பேப்பர் 3ல் வந்து அதே நம்ம ப்ரிலிமினரியில் பார்த்த அதே தான், பட் இங்கே வந்து ரொம்ப விளக்கமாக நம்ம கேள்விக்கு பதில் எழுத வேண்டியிருக்கும். ஸோ இப்போ கவர்னன்ஸ், கான்ஸ்டிடியூஷன், பாலிட்டி, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் மாதிரியான விஷயங்கள் வந்து பேப்பர் 3 ஜெனரல் ஸ்டடீஸ் 2ல் கேட்குறாங்க. அடுத்து பேப்பர் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் 3ல் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ தொழில்நுட்பம் சார்ந்த கேள்விகள், அப்புறம் வந்து பொருளாதாரம், பயோடைவர்சிட்டி, சூழலியல் சார்ந்த விஷயங்கள் வந்து இந்த பேப்பர் 4ல் இருக்குது. அடுத்தது பேப்பர் 5ல் பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ். ஸோ எந்த பணியாக இருந்தாலும் அந்த பணி, அந்த துறை அப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு அறம் இருக்கிறது. ஸோ அந்த அற ரீதியிலான அந்த மதிப்பீடுகள் வந்து ஒரு அந்த சிவில் சர்வெண்டாக தேர்வாகிற அந்த நபருக்கு இருக்கா அப்படிங்கிறத சோதிக்கிறது தான் இந்த பேப்பர் 5. இதை வந்து நம்ம இன்டர்வியூ ஆன் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்டை தேர்ந்தெடுக்கணும். ஸோ லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதுலேருந்து ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்டை தேர்ந்தெடுக்கணும். ஸோ அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்டில் 2 தாள்கள் இருக்கும், 250 மதிப்பெண்கள் 250 மதிப்பெண்கள் அப்படின்னு. ஸோ ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் 2 தாள்கள். ஸோ இதில் வந்து டோட்டலாக ஒரு 1750 மதிப்பெண்கள் வரும். ஸோ இதில் எடுக்கிற மதிப்பெண்களை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடுத்த ரவுண்டுக்கு நேர்முக தேர்வுக்கு தேர்வுகளை செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த மெயின் தேர்வில் என்ன மாதிரியான ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் வெட்டினரி சயின்ஸ் தொடங்கி ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வரைக்குமான மெயின்ஸுக்கு வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இதுலேருந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் தேர்வை வந்து எதிர்கொள்ளலாம். ஸோ இந்த லிஸ்ட் வந்து இன்னும் பார்க்குறீங்க நீங்கள். ஸோ இந்த மாதிரி இவ்வளவு நம்ம லிஸ்ட்டில் டிஸ்பிளே பண்ண இவ்வளவு சப்ஜெக்ட்ஸும் இருக்குது, ப்ளஸ் இலக்கியமும் இருக்குது. ஸோ இந்த மொழிகளில் அசாமீஸ், பெங்காலி, போடோ, டோக்ரி, ஸோ இந்த மாதிரியான மொழிகளில் தமிழும் அதில் இருக்குது. ஸோ தமிழ் இலக்கியத்தையும் நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்டாக வந்து எடுத்து தேர்வை எழுதலாம். அடுத்தது வந்து இதில் தேர்வாயிட்டீங்க அப்படின்னா, மெயின் தேர்வில் தேர்வாயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொதுவாக நம்ம இன்டர்வியூ அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்முடைய ஆளுமை, ஸோ இந்த நபர் வந்து உண்மையிலேயே இந்த சிவில் சர்வீஸ் அப்படிங்கிற இந்த இதுக்கு தகுதியானவர் தானா அப்படின்னு நம்முடைய ஆளுமையை வந்து டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து நடக்கும். இது டெல்லியில் நடக்கும். ஒரு பேனல் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வந்து நம்முடைய ஆளுமை தன்மையை வந்து பரிசோதித்து கேள்விகள் கேட்டு அறிவாங்க. ஸோ இதுக்கு வந்து 275 மதிப்பெண்கள். ஸோ இந்த மெயின் தேர்வு ப்ளஸ் பர்சனாலிட்டி டெஸ்ட், இதில் 2லையும் கிடைக்கக்கூடிய மதிப்பெண்களை வச்சு ஒரு ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் சர்வீசஸ் அலாட் ஆயிரும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டில் வரக்கூடியவங்க பொதுவாக ஐஏஎஸ் அப்படிங்கிற அந்த பணியை எடுப்பாங்க. அடுத்ததாக வரக்கூடியவர் ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அப்படின்னு அந்த பட்டியல் அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி அந்த ரேங்கிங் லிஸ்டினுடைய அடிப்படையில் இந்த பணி ஒதுக்கீடு அப்படிங்கிறது நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம், தேர்வர்களை கொள்ளலாம். இப்போ யார் வந்து இந்த தேர்வை எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு குவாலிஃபிகேஷன் என்ன கல்வி தகுதி அப்படிங்கும்போது எனி டிகிரி, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் பெற்றிருக்கணும். அது எந்த டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆர்ட்ஸ் டிகிரி, சயின்ஸ் டிகிரி, இன்ஜினியரிங் டிகிரி எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. வயது வந்து 21 வயது ஆயிருக்கணும். அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 32 வயது, ஓபிசிக்கு 35 வயது வரைக்கும் நீங்கள் எழுதலாம், எஸ்சி எஸ்டிக்கு 37 வயது வரைக்கும் எழுதலாம். அப்போது நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் அப்படிங்கும்போது ஜெனரல் கேட்டகரி பொது பிரிவை சேர்ந்தவங்களுக்கு 6 தடவை எழுதலாம், ஓபிசி அவங்களுக்கு 9 தடவை எழுதலாம், எஸ்சி எஸ்டிக்கு வந்து 37 வயது வரைக்கும் எத்தனை தடவை வேணாலும் இந்த தேர்வை வந்து எழுதி கொள்ளலாம். இப்போ அடுத்ததா இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வு கூட தொடர்புடைய இன்னொரு தேர்வு தான், அதுவும் சிவில் சர்வீஸ் தான், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் தேர்வு. அப்போ இதுக்கும் வந்து ப்ரிலிமினரி, மெயின், இன்டர்வியூ அப்படின்னு 3 ஸ்டேஜஸ் இருக்குது. அப்போ இதனுடைய ப்ரிலிமினரி தேர்வு அதே மாதிரி அந்த யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வு கூட இணைந்தே நடத்தப்படுது. ஸோ அந்த ப்ரிலிமினரியிலேருந்து தேர்ந்தெடுக்கக்கூடியவங்க தான் இந்த தேர்வுக்கான மெயின் எக்ஸாமே எழுத முடியும்.
அப்போ இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, இங்கே வந்து சில சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காக ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு இருக்கிறதுனால ஸோ அந்த பாடத்தை நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணணும், அந்த குறிப்பிட்ட பாடத்தில் நீங்கள் உங்களுடைய இளநிலை பட்ட படிப்பை முடிச்சிருக்கணும். குறிப்பாக இங்கே சில சப்ஜெக்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அனிமல் ஹஸ்பண்டரி, வெட்டினரி சயின்ஸ், பாட்னி, கெமிஸ்ட்ரி, ஜியாலஜி. ஸோ இதில் வந்து இந்த பாடங்களில் நீங்கள் உங்களுடைய இளநிலை பட்ட படிப்பை முடிச்சிருந்தா இந்த ஃபாரஸ்ட் சர்வீஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்போது இங்கே வந்து மெயின் தேர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மெயின் தேர்வில் வந்து பேப்பர் 1 வந்து ஆங்கிலம், ஜென்ரல் இங்கிலீஷ், அப்புறம் வந்து பேப்பர் 2 அது ஜென்ரல் நாலேஜ், அப்புறம் வந்து பேப்பர் 3, பேப்பர் 4, பேப்பர் 5, பேப்பர் 6 அப்படின்னு தாள்கள் இருக்குது. அப்புறம் வந்து இன்டர்வியூ இருக்குது. இது இன்டர்வியூக்கு வந்து 300 மதிப்பெண்கள். ஸோ இந்த பேப்பர் 3, பேப்பர் 4, பேப்பர் 5 அண்ட் பேப்பர் 6 இந்த 4 தாள்களுக்குமே பார்த்தீங்கன்னா 200 மதிப்பெண்கள். ஸோ இந்த 200 மதிப்பெண்களுக்கு நீங்கள் 2 சப்ஜெக்ட்ஸை வந்து சூஸ் பண்ணணும், 2 ஆப்ஷனல் சப்ஜெக்டை வந்து சூஸ் பண்ணணும். ஸோ அதனாலே இது வந்து கொஞ்சம் கடினமான தேர்வாக இருக்குது. நான் 2 பாடங்களை நீங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணி யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டுக்கு வந்து நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொண்டால் தான் இந்த தேர்வில் வந்து வெற்றி அடைய முடியும். ஸோ கம்பேர் பண்ணும்போது அந்த சிவில் சர்வீஸ் தேர்வு வரைக்கும் இந்த இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீசஸ் தேர்வு வந்து கொஞ்சம் கடினமானதாக கருதப்படுகிறது. ஸோ இங்கே ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கான ஆப்ஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பொதுவாக இது வந்து அந்த காடு இல்லை காடு சார்ந்த இல்லை பொறியியல் சார்ந்த அந்த பொறியியல் மற்றும் அந்த மேத்தமெட்டிக்ஸ் சார்ந்த படிப்புகள் தான் இங்கே இருக்கும், அந்த சப்ஜெக்ட்ஸ் தான் இங்கே இருக்கும். அக்ரிகல்ச்சர், இன்ஜினியரிங். ஸோ இது எல்லாமே பொதுவாக இயற்கையோட சம்மந்தப்பட்டது. ஸோ இப்போ இந்த தேர்வுகளுக்கு இப்போ நான் சொன்ன இந்த ஐஏஎஸ் தேர்வாக இருக்கலாம், இல்லை வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் தேர்வாக இருக்கலாம். ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த யூபிஎஸ்சி தேர்வுகளுக்கு எப்படி தயாரிப்பது, இந்த தயாரிப்பை எங்கேருந்து தொடங்குவது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏன்னா யூபிஎஸ்சி வந்து தேர்வுகளை வந்து ரொம்ப கடினத்தன்மையாக வடிவமைத்து கொண்டிருக்கிறது, கேள்வித்தாள்களை. அப்போது கல்லூரி படிக்கும் போதே பொதுவாக நம்முடைய எண்ணம் அப்படிங்கிறது யூபிஎஸ்சி தேர்வுக்காக தயாராகிறது தான் அப்படின்னு சொன்னால், நம்ம கல்லூரியிலிருந்தே தயாராகிறது வந்து ரொம்ப நல்லது. அப்போது எந்த ஒரு தேர்வை அணுகணும்னாலும் முதல்ல எல்லா தேர்வுகளுக்குமே ஒரு சிலபஸ் இருக்கும், ஒரு பாடத்திட்டம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த பாடத்திட்டத்தை நம்ம வெப்சைட்டில் போய் இப்போ நீங்கள் வந்து இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் upsc.gov.in போனீங்கன்னா உங்களுக்கு இந்த சிலபஸ் வந்து நான் டிஸ்பிளே பண்ண இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை எடுத்து வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ என்ன மாதிரி சிலபஸ் இருக்குது, பாடத்திட்டம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். அதற்கு பிறகு வந்து நீங்கள் ரிசோர்ஸஸ் உங்களுக்கு என்ன தேவை, என்ன மாதிரியான புத்தகங்கள் தேவை, என்ன மாதிரியான இணையதளங்களை நீங்கள் ரெஃபர் பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தேடலாம். அடுத்தது வந்து கோ த்ரூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். ஸோ கடந்த காலத்தில் என்ன மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் இன்றைக்கி இணையதளங்கள் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து உங்களுடைய தயாரிப்பை தொடங்கலாம். தயாரிப்பை தொடங்குறது வந்து ஒன்று நம்முடைய சுயமாக தயாரித்து கொள்வது. ஸோ சுயமாக தயாரிப்புக்கு வந்து நிறைய நீங்கள் வாசிக்கணும் இந்த தேர்வுகளை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த வாசிக்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கா, அப்புறம் வந்து அதை நிறைய நேரம் உட்காந்து வாசித்து அதை வந்து உள்கிரகிக்கக்கூடிய கிராஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கைடன்ஸ் அண்ட் கோச்சிங். கண்டிப்பாக இந்த தேர்வுகளுக்கு வந்து ஒரு சின்ன கைடன்ஸும் கோச்சிங்கும் ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ்பர்ட்ஸ்டேருந்து அவைல் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸை நம்ம பார்த்துக்கணும். அது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படிக்க தொடங்கின பிறகு சைட் பை சைடாக நிறைய கேள்விகளை வந்து என்ன பண்ணலாம், சால்வ் பண்ண தொடங்கலாம். இப்போ ப்ரிலிமினரி தேர்வை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கேள்விகளாக தான் இருக்கும், ஆனால் கடினமான கேள்விகளாக இருக்கும். ஸோ ஒரு கேள்வியை வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கே நமக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து தெரிய வேண்டியிருக்கும். ஸோ அப்போ அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினை சால்வ் பண்ணி நீங்கள் படிக்கலாம், எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத படிக்கலாம். அதுக்கு பிறகு ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ். மெயின் தேர்வை பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவாக நம்ம எழுத வேண்டியிருக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த நேர எல்லைக்குள்ளாடி இத்தனை வார்த்தைக்குள்ளாடி நம்ம கிறிஸ்பாக நம்முடைய ஆன்சரை வந்து ப்ரெசென்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ வந்து நம்ம ஆன்சர் ரைட்டிங்கை ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாக் டெஸ்ட். இப்போ வந்து 2 மணி நேரத்தில் 100 கேள்விகளை வந்து எப்படி நம்ம எஃபெக்டிவாக செய்கிறது, எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து அதுக்காக நம்ம கண்டிப்பாக மாக் டெஸ்ட் வந்து எடுக்கலாம். அதே மாதிரி பேப்பர் 2க்கும் பார்த்தீங்கன்னா ஏன்னா அது வந்து கணிதம் வரக்கூடியது. ஸோ அது வந்து நிறைய டைம் எடுக்கும். அப்போ 2 மணி நேரத்தில் நம்ம அதை வந்து முடிச்சாகணும். ஸோ அதுக்கு வந்து மாக் டெஸ்ட் தான் நம்ம எந்த அளவுக்கு நிறைய மாக் டெஸ்ட் செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் தேர்வில். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெற்றி அடைந்த தேர்வர்கள்ட்ட கேட்டிங்கன்னா, குறிப்பாக டாப் ரேங்கர்ஸ்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம்,
ரிவைஸ் பண்ணணும். ஸோ ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா தான் நம்ம ரிவைஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு நோட்ஸ் இருக்குது, ஸோ அப்புறம் வந்து ரிவைஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு தடவை நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணும் போதும் நம்ம ரிவைஸ் பண்ணணும், ஒவ்வொரு வீக்கும் ரிவைஸ் பண்ணணும், ஒவ்வொரு மந்த்தும் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்ணால் தான் அந்த கண்டென்ட் வந்து நம்ம மெமரியில் இருக்கும், இல்லைன்னா நம்ம மறந்துடுவோம் ஈஸியாக. அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமாக இந்த தேர்வுகளுக்கு நீங்கள் தயாராகிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் நியூஸ் பேப்பரை ரீட் பண்ணணும். ஸோ எய்தர் ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். தமிழில் ஒரு நியூஸ் பேப்பர், இல்லை வந்து இங்கிலீஷில் ஒரு நியூஸ் பேப்பரை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுட்டு அந்த நியூஸ் பேப்பர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இப்போ வந்து நீங்கள் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நியூஸ் பேப்பரை கண்டிப்பாக வாசிங்க. வாசிச்சுட்டு இப்போ நிறைய இணையதளங்களில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸை கம்பைல் பண்ணி போடுறாங்க. ஸோ அந்த இணையதளத்தில் ஏதாவது ஒன்றையோ ரெண்டையோ நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுவே உங்களுடைய தேர்வு ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவரைக்கும் நான் சிவில் சர்வீஸ் மற்றும் குறிப்பாக யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய தேர்வுகளை பற்றின டீட்டெயில்ஸை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ உங்களுடைய தேர்வு தயாரிப்பில் வந்து இந்த வீடியோ நிறைய தகவல்களை உங்களுக்கு தந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் நம்ம இன்னும் பல தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.